பரமக்குடிக்கு வந்து அண்ணன் ஓபிஎஸ் மீது அவதூறு விதைக்கிறார். 42% மக்களின் ஆதரவோடு முதல் தர்ம யுத்தத்தை அண்ணன் ஓபிஎஸ் நடத்துகிற போது எடப்பாடிக்கு அவரது ஆட்சிக்கும் மிக பெரும் ஆபத்து வந்தது. அன்றைக்கு திரு தங்கமணி, திரு வேலுமணி எப்பொழுதுமே மூலவருக்கு முன்பு துவாரபாலகர்கள் என்று 2 தெய்வங்களை நீங்கள் கோவிலில் பார்க்கலாம். அதுபோல எடப்பாடிக்கு எப்பொழுதும் துவாரபாலர்கள் இந்த 2 மணிகளும் தான். இந்த 2 மணிகளும் அன்னைக்கு அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடைய மகள் வீட்டுக்கு வந்து கையை பிடித்து, அம்மா அமைத்து கொடுத்த ஆட்சி என்ன, அந்த ஆட்சி கவிழலாமா, நீங்கள் தயவு கூர்ந்து தர்ம யுத்தத்தை முடித்துவிட்டு நீங்கள் வந்து சேருங்கள் அண்ணா, எங்களை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும், இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்று கையை பிடித்து கெஞ்சி எடப்பாடியினுடைய தூதுவராக தங்கள் ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்கு அண்ணன் ஓபிஎஸ்ஸிடம் நாடியவர்கள் அவர்கள். அம்மா அமைத்து கொடுத்த ஆட்சி கவிழ வேண்டாம் என்கின்ற முடிவை எடுத்து தனக்கான ஒரு பிரம்மாண்ட அரசியல் களம் அமைகிற போது கூட சுயநலத்திலும் கழகமே பெரிதென்ற முடிவை எடுத்து அன்றைக்கு அந்த ஆட்சியை காப்பாற்றிக் கொடுத்தவர் அண்ணன் ஓபிஎஸ். ஆனால் எடப்பாடி சொல்கிறார் அவருக்கு 3% தான் ஆதரவு. நான் கேட்கிறேன், ஓபிஎஸ் அவர்களுக்கு 3% ஆதரவு, உங்களுக்கு 97% ஆதரவு இருக்கின்றது சொன்னால் எதற்காக 15 இடங்களிலே அதிமுக 3ஆம் இடத்திற்கு செல்ல வேண்டும்? எதற்காக 8 தொகுதிகளிலே அதிமுக கட்டுத்தொகை இழக்க வேண்டும்? எதற்காக நாம் தமிழருக்கு கீழாக பாரதிய ஜனதா கட்சிக்கு கீழாக அதிமுக பின்னுக்கு போக வேண்டும்? குமரியிலே விளவங்கோடு தொகுதியிலே அதிமுக பெற்ற ஓட்டுகள் வெறும் 5000, வெற்றி பெற்ற காங்கிரஸ் பெற்ற ஓட்டு 92,000, 2ஆம் இடம் பிடித்த பாரதிய ஜனதா கட்சி சுமார் 50,000, நாம் தமிழர் 12,000 ஓட்டு. 30 ஆண்டு காலம் தமிழகத்தை ஆட்சி செய்த அதிமுகவை 5,000 ஓட்டுக்குள் ஒரு சட்டமன்ற தொகுதியில் முடக்கிய ஒரு படுகொலியிலே அதிமுகவை தள்ளிய படு பாதகத்தை செய்த திரு பத்துத்தோல்வி பழனிசாமி அவர்கள் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் மீது பொய்யை கலந்து அவதூறுகளை ஊர் ஊராக சென்று விதைப்பதை நிறுத்திக் கொள்ள வேண்டும்.